இந்த அரசு ரொம்ப கேவலமாக தான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு இந்துக்கள் நம்ம 80% நம்ம வாழ்கிறோம். 80% வாழ்கிறவங்களுக்கோட உரிமையை இன்றைக்கி இதே இந்த கவர்மெண்ட் விளக்க ஏற்றிருந்தா நானே ஓட்டு போட்டுருவேன். ஏன்னா நம்ம 100 வருஷம் நம்மளை போராடி கிடைக்காது இந்த திமுக அரசு ஒரு நம்மளோட அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருப்போம். ஒரு 4 போஸ்ட் அடித்து ஒட்டியிருப்போம். நல்லா இந்த பொதுமக்களாக கொண்டாடி இருப்போம். ஆனால் இந்த அரசு கேவலமாக பண்ணி, அதாவது ஒரு நீதிபதி வந்து உத்தரவு கொடுத்து இந்த இருக்க தமிழ்நாட்டு மாநில காவல்துறை நம்பாமல் மத்திய அரசோட காவல்துறை அனுப்பிச்சுட்றாங்க. அந்த அரசை கூட தடை பண்ணிட்டாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா அவரே ஒரு காவல்துறை வராங்க, அவங்களுக்கே 144 தடை. 144 தடை நீங்கள் போகக்கூடாது. கேட்டால் நீங்கள் 5000 பேரோடு வந்திருக்கீங்க, வன்முறை பண்ண போகிறீங்க. எதுக்கு வன்முறை பண்ணுறோம்? பூரா கத்தி அருவாளோட வந்தாங்களா, இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சா? கவர்மெண்ட் உத்தரவு கொடுத்தா நீ போய் ஏற்ற விடு. அப்போயே எங்களை தடுக்கிற. அப்போ நீ இந்துவை வந்து நீ ஒரு ரொம்ப கேவலமாக, அப்போ எங்கள் ஓட்டு மட்டும் உனக்கு எதுக்கு? அப்போ எங்கள் ஓட்டை கேட்காத. முஸ்லீமும் கிறிஸ்டின் மட்டும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேளு. ஒரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து. அப்போ எதுக்காண்டி நீ எங்கள் மேலே இவ்வளோ கோவம் உங்களுக்கு? அப்போ ஓட்டு கேட்குறவங்க மட்டும் கோயில் போகிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. இதே ஸ்டாலினோட ஒய்ஃபு பார்த்தா கோயிலுக்காக போகிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் ஏற்றுக்கிறீங்க. அப்போ ஏன் இந்துக்கள் கோயிலில் போய் நம்ம ஒரு முருகன், நம்ம தமிழ் கடவுள் முருகன்ற தமிழ் அவர் கலைஞர் வந்து தமிழ் தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அப்போ தமிழ் கடவுள் முருகனோட ஒரு தீபத்தை ஏற்றுறதுக்கு நீ தலைமை தாங்கி வந்து முருகன் தீபத்தை ஏற்றணும். கண்டிப்பாக அந்த ஏற்ற முடியலை உனக்கு, அதுக்கு வக்கத்து போயிருக்க. அப்போ நாங்கள் ஏற்றுறவங்களையும் நீ வந்து மோசமாக அடித்து எங்களை ஒரு ரொம்ப அக்யூஸ்ட் மாதிரி ரவுடி மாதிரி பண்ணலாமா? 2வது முறையாக நீதிபதி வந்து சொல்கிறாரு தீபத்தை ஏற்றுங்க, நேற்று தான் தவறு பண்ணிட்டீங்க, இன்றைக்கி தீபத்தை ஏற்றுங்கன்றாங்க. அந்த நீதிபதி மேலேயே வழக்கு போடுறாங்க. அப்போ நம்மளோட நிலைமை என்ன? ஒரு நீதிபதினா அவர் ஒரு இத்தனை சட்டத்தை ரூல்ஸ்லாம் படித்து வந்த வரைக்கும் இந்த நிலைமைனா நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்குலாம் என்ன நிலைமை பாருங்கள். அப்போ சாதாரண மக்களை கிட்ட போகக்கூடாது. இனி பொதுமக்களுக்கு நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை இருக்காது. அவர் வந்து நேராக வந்து ஆய்வு பண்ணாருச்சு. ஏன்னா ஒரு நீதிபதி வந்து கொஞ்சம் கீழே இருக்கவங்கள போய் ஆய்வு பண்ண, நான் நேரடியாக ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லி அவர் நேரடியாக வந்து ஆய்வு பண்ணி இது விளக்கு தான் வந்து கேட்குறாரு. அன்றைக்கி இது என்ன தூணு? தீபத்தூணு. அப்போ தீபம் ஏற்று, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவரவே இன்றைக்கி ஒரு இது பண்ணி அக்யூஸ்ட் மாதிரி ஆக்கி இன்றைக்கி அவரை பார்த்தா மக்கள் சொல்கிறாங்க எதுக்கு ஒரு நீதிபதி மேலே கேஸ் போடுற? மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. இது வந்து திமுக அரசுக்கு முழு வந்து முட்டாள்தனம் பண்ணிட்டாங்க. தர்மம் என்னைக்கெல்லாம் ஜெயிக்கும்.